Hello students, welcome to 5th standard maths class. In this video, we will see Unit 2 Numbers exercise 2.2 part 1. Now let us see exercise 2.2 first sum. Choose the best answer. First subdivision, the number divisible by 5 with no remainder. ஒரு நம்பர் வந்து 5 ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா என்ன கண்டிஷன்னா 0 ஆர் 5ல அந்த நம்பர் வந்து எண்ட் ஆயிருக்கும். தட் இஸ் யூனிட் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 5ல முடிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி தான் 535 ஒன்ஸ் பிளேஸ் வந்து 5ல முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 535 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், பிக் த நம்பர் விச் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 6. அப்போ 6th டேபிளில் வராத நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம், அதுதான் ஆன்சர் நம்ம. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் 18 6th டேபிள் சொல்லி பார்ப்போம். 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18. இது டேபிள்ஸில் வருது, 6th டேபிளில் வருது. ஸோ இது நாட்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது இஸ் நாட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்கள் 26 வருதான்னு பார்ப்போம், சொல்லி பார்ப்போம் டேபிள்ஸை. 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. ஸோ 26 வரவே இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 26 இஸ் அ கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், த காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 8 among the given number is. 4க்கும் 8க்கும் இருக்கிற காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா இது ரெண்டு பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம காமன் மல்டிப்ளை என்னன்னு கிடச்சிரும். ஸோ 4 8s are 32. 32 இஸ் அ கரெக்டான ஆன்சர். விச் ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ 32 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4, ஃபேக்டர் ஆஃப் 6. 6ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம நிறைய படிச்சிட்டோம். 6ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2.1லேயே நம்ம 6ஓட ஃபேக்டர் ஆஃப் நம்பர் நம்ம நிறைய படிச்சிட்டோம். ஃபேக்டர் ஆஃப் 6 எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? 6th டேபிள் 6 வந்து எந்தெந்த டேபிள்ஸில் வருமோ அந்த டேபிள்ஸ்லாம் எழுதணும். ஸோ 1 6 are 6, அதேமாதிரி 2 3s are 6. ஸோ வேறு எந்த டேபிள்ஸ்லையும் 6 வராது. ஸோ இது நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கணும். 1 2 3 6. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி 1 2 3 6 இஸ் அ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன், மல்டிபிள் ஆஃப் 9 இஸ். 9ஓட மல்டிபிள்ஸ் இங்கே 9th டேபிள் சொல்லி பார்க்கணும். 9th டேபிளில் வர ஆன்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 79 9th டேபிளில் வராது, 87 ஆல்சோ 9th டேபிளில் வராது. ஸோ 29 ஆல்சோ 9th டேபிளில் வராது. ஓகே, 72 பாருங்கள் 9 8s are 72. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி 72 இஸ் த ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபேக்டர் ஆஃப் 7. நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். 7 வந்து 1 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 1 7s are 7. 1 7 இஸ் அ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ். ப்ரைம் நம்பர்லேயே ஒன்லி 1 ஈவன் ப்ரைம் நம்பர் என்னென்னா 2 மட்டும்தான். ஸோ 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3, எல்சிஎம்மாக 4 12. 4க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 4 and 12 நம்ம எல் டிவிஷனில் போட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் எடுத்துப்போம். 2 2s are 4, 6 2s are 12. இப்போ 2 6 எழுதிட்டோம். இப்போ 2 6 எந்த டேபிள் வரும்னா 2 டேபிளில் வரும். ஸோ 1 2s are 2, 3 2s are 6. இப்போ 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ டேக் 3 டேபிள் 1 அப்படியே எழுதிக்கணும். 1 3s are 3. ஸோ 1 வர வரைக்கும் எழுதணும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. ஸோ இதுதான் நமக்கு எல்சிஎம். இப்போமே 4th டேபிளில் சொல்லி பார்க்கணும். 4 3s are 12. அது பிக் நம்பரே தான் நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன், எல்சிஎம் ஆஃப் 5 15. 5 15 அப்படின்னாலே நான் இப்போ சொன்ன மாதிரி தான் 5 டேபிளில் சொல்லி பார்க்கணும். 5 3s are 15. ஸோ 5 டேபிளில் 15 வருது. அப்போ 15 இந்த பிக் நம்பர் தான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன், த நம்பர்ஸ் விச் டிவைட்ஸ் 35 வித்தவுட் ரிமைண்டர் ஆர். 35 டிவிசிபிள் ஆகிற நம்பர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 35 எடுத்துக்கலாம். 35 எந்தெந்த டேபிள்ஸ் வரணும் அந்த டேபிள்ஸ் தான் 35 டிவிசிபிள் ஆகும் வித்தவுட் ரிமைண்டர். ரிமைண்டர் வந்து 0வாக வரும். ஓகே, இப்போ 1 35s are 35. அப்புறம் 5 டேபிள் வரும். 5 7s are 35. ஓகே, ஸோ இதை தவிர வேறு எந்த டேபிள்ஸும் வராது. ஸோ 1 5 7 35. ஓகே, ஸோ இங்கே 3 டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபில்லப்ஸில் 3 டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 35 தவிர மீதி இருக்க 3 நம்பர் எழுதிடலாம். 1 5 7 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 25. ஸோ 25ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு, இப்போ 25 வந்து எந்தெந்த டேபிள்ஸில் வரும்னு பார்க்கணும். 1 25s are 25. ஸோ 1 × 25 எழுதிக்கலாம். அப்புறம் 25 வந்து 5 டேபிளில் வரும். ஸோ 5 5s are 25. ஸோ அவ்வளோதான் நம்ம டேபிள்ஸில் வரும். இந்த அசனிங் ஆர்டர் எழுதிப்போம். 1 5 5 ஒரு தடவை என்ட்ரி ஆனால் போதும். 5 25. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 is equal to 1 5 25 is ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 36. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 is equal to, 36 எந்தெந்த டேபிள்ஸில் வரும்னு பார்க்கலாம். 36 is equal to 1 36 are 36. அதேமாதிரி 2 டேபிளில் வரும். ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கோன்னா கண்டிப்பாக 2 டேபிள் வரும். 2 18s are 36. 3 டேபிள் என்ன 3 6 இது ரெண்டுமே 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 12s are 36. அதேமாதிரி 4 டேபிள் 4 9s are 36.
6 டேபிளில் வரும். 6 6 ஆர் 36. வேறு எந்த டேபிள் நீங்கள் சொல்லி பாருங்கள், 10 டேபிள்ஸ் வரைக்கும் சொல்லி பாருங்கள், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. ஓகே, இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 6. 6 ஒரு தடவை என்ட்ரி ஆனால் போகுதும். 9, 12, 18, 36. ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 is equal to 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. இந்த ஃபேக்டர்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். ஓகே, இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 14. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14 is equal to 14 எந்தெந்த டேபிள்ஸில் வரும்னு பார்ப்போம். கண்டிப்பாக 1 டேபிள் வரும். 1 14s are 14. 2 டேபிள் ஈவன் நம்பர் தான் கண்டிப்பாக 2 டேபிள் வரும். 2 7s are 14. ஸோ வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. ஸோ இது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 1, 2, 7, 14. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14 is equal to இந்த ஃபேக்டர்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் 16, ஃபிஃப்த் சப்டிவிஷன் 12. இது ரெண்டுமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஹெட்டிங் ட்ரா எ பிக்சர் ஆஃப் ஃபேக்டர் ட்ரீ. ஃபேக்டர் ட்ரீ வரையணும். கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபேக்டர் ட்ரீ வரைய போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 18 நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுக்கணும். அந்த 18 எந்த டேபிள்ஸில் வருதுன்னு பார்ப்போம். ஈவன் நம்பர்னால் கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். ஸோ 2 9s are 18. அதை நம்ம இப்படி 2 பாக்ஸில் தனியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா இது ரெண்டும் மல்டிபிள்ஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். ஸோ ஓகே, 2 9s are 18. அது ரெண்டுத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டுக்கணும். அப்புறம் 2 வந்து 1 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். 9th டேபிள் வேறு எந்த டேபிளில் வரும்னு பார்ப்போம். 3 3s are 9. ஸோ அதை நம்ம ட்ரீ மாதிரி பிரான்ச் மாதிரி போட்டுக்கணும். 2 கோடு போட்டு பாக்ஸில் 3 3 எழுதிக்கணும். ஸோ இது இஸ் அ ஃபேக்டர் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 33 நம்ம அதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுப்போம். சென்டராக 33 எந்த டேபிளில் வரும்னு பார்ப்போம். 3 டேபிளில் வரும். ஸோ 3 11s are 33. 3 11s are 33. இப்போ 3யும் நமக்கு ப்ரைம் நம்பர் 1 டேபிளில் மட்டும் தான் வரும். 11 1 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ இதை மட்டும் ஃபேக்டர்ஸில் எழுதிக்கலாம். ஓகே, ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 33க்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி ஃபேக்டர் ட்ரீ வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. ரைட் டவுன் த ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். மல்டிபிள்ஸ் அப்படின்னாலே நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தான். ஸோ 5 நம்பர்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 7. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 is equal to 7th டேபிள் நம்ம எழுதலாம். அப் டு 5 டைம்ஸ் சொல்லி பார்த்து எழுத வேண்டியதான். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35. ஸோ 5 வரைக்கும் 7th டேபிள் நம்ம சொல்லி பார்த்து 5 மல்டிபிள்ஸ் எழுதினா போதும். 5 மல்டிபிள்ஸ் தான் கேட்குறாங்க, அது மட்டும் எழுதினா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 9. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9, 9th டேபிள் நம்ம எழுத வேண்டியதான். ஓகே, 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45. ஸோ 5 மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 16. மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 is equal to 16th டேபிள். ஒரு 16th டேபிள் தெரிலனா 16 ஆட் பண்ணுங்கள். 16 ஆட் பண்ணி எழுதலாம். ஓகே, 1 16s are 16, 2 16s are 32, 3 16s are 48, 4 16s are 64, 5 16s are 80. ஸோ 5 மல்டிபிள்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் 11 இருக்குது. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 21. இது ரெண்டுமே நம்ம ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி மல்டிபிள்ஸ் டேபிள்ஸ் 11th டேபிள் 21 டேபிள் எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் ஃபஸ்ட் 3 காமன் மல்டிபிள் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 24, 16. மல்டிபிள் ஆஃப் 24 is equal to நம்ம 24 டேபிள் எப்படி எழுதணும். டேபிள்ஸ் தெரியலனா நம்ம 24 24 ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி 24 1ஆல் 2ஆல் 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, 3 ஃபேக்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம மல்டிபிள்ஸ் எழுதிக்கணும். ஸோ 1 into 24 24, 2 into 24 48, 3 into 24 72, 4 into 24 96, 5 into 24 120, 6 into 24 144, 7 into 24 168 எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். காமன் மல்டிபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 16 is equal to 16th டேபிள் தெரிஞ்சால் 16th டேபிள் எழுதிங்க. இல்லை 16 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, 1 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. 1 into 16 16, 2 into 16 32, 3 into 16 48, 4 into 16 64, 5 into 16 80, 6 into 16 96, 7 into 16 112, 8 into 16 128, 9 into 16 144. ஸோ நம்ம 144 3 மல்டிபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே போகணும். 2 பக்கம் எழுதிக்கிட்டே போகணும். எப்போ 3 மல்டிபிள்ஸ் வருதோ அது வரைக்கும் நம்ம எழுதிட்டே போகணும். எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். இப்போ 48 காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. இங்கேயும் அதேமாதிரி 96 காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. இங்கே 144 வந்து காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 காமன் மல்டிபிள்ஸ் is equal to 48, 96, 144 is the answer. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 12, 9. மல்டிபிள் ஆஃப் 12 is equal to, ஸோ 12 டேபிள் நம்ம எழுத வேண்டாம். 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 36, 4 12s are 48, 5 12s are 60, 6 12s are 72, 7 12s are 84, 8 12s are 96, 9 12s are 108. ஓகே, எழுதிட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். அதேமாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எழுதிப்போம்.
9ஓட 9 டேபிள் சொல்லி பார்த்தா அப்படி எழுதிக்கங்க. 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45, 6 9s are 54, 7 9s are 63, 8 9s are 72, 9 9s are 81, 10 9s are 90, 11 9s are 99, 12 9s are 108. ஏன் நம்ம 12க்கு மேலே 10க்கு மேலே எழுதிருக்கணும். அப்போ 3 மல்டிபிள்ஸ் வருது. ரெண்டு பக்கமும் எழுதிட்டே வரணும். எப்போ 3 மல்டிபிள்ஸ் வருதோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூ எழுதிட்டே வரணும் டேபிள்ஸை. இப்போ 36 காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. இங்கேயும் 72 காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. 108 காமன் மல்டிபிள்ஸ் is there. ஸோ கேன் ரைட் காமன் மல்டிபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36, 72, 108. நம்ம அதை செலக்ட் பண்ணி எழுதிடணும். ஓகே, திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 24, 36. இதை ஹோம்ஒர்க்காக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 12 and 28. இப்போ 12க்கும் 28க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் இது மாதிரி எல் மாதிரி டிவிஷன் போட்டுக்கணும். இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 எந்த டேபிள்ஸில் வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட் 2 டேபிள் ப்ரைம் நம்பர்ஸ் தான் இந்த சைட் நம்ம எடுக்கிற நம்பர் ப்ரைம் நம்பர்ஸாக தான் எடுக்கணும். ஸோ 2 டேபிள் எடுத்தோம்னா 6 2s are 12. திருப்பி அகைன் டேக் 2 டேபிள், 3 2s are 6, டேக் 3 டேபிள், 1 3s are 3. ஸோ 1 வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் 28 எடுத்துக்கோங்க. 28 எந்த டேபிள் வரும்னா 2 டேபிள் வரும். ஸோ 2 14s are 28. ஸோ 14 போட்டுக்கலாம். 14 2 டேபிள் வரும். ஸோ 2 7s are 14. ஸோ 7 7th டேபிளில் மட்டும் தான் வரும். 7 1 7s are 7. 1 வர வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ நம்ம 12ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். 2 × 2 × 3 அதை எழுதிப்போம். 12 is equal to 2 × 2 × 3 எழுதிக்கலாம். 20ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 7 அதை எழுதிப்போம். இப்போ காமனாக இருக்கிறத ஒரு தடவை என்ட்ரி போட்டுக்கணும். காமன் இல்லாதையும் நம்ம எழுதணும். எல்சிஎம்ங்கிறது பெரிய நம்பர். ஓகே, ஸோ காமனாக 2 இருக்குது, அதை நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இங்கே அதேமாதிரி இங்கே 2 காமன் இருக்குது, அதை என்ட்ரி போட்டுக்கலாம். 3 அதர் நம்பர்ஸையும் நம்ம கீழே இறக்கி எழுதிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 2 × 2 × 3 × 7 இந்த மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 84. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 84 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 16 and 24. இப்போ 16க்கும் 24க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 16 தனியாக 24 தனியாக நம்ம எல் டிவிஷன் போட்டுக்கலாம். 16 டேபிள் 16 வந்து 2 டேபிள் வரும். டேக் 2 டேபிள், 8 2s are 16. திருப்பி 8 2 டேபிள் வரும். ஸோ 4 2s are 8. ஸோ அகைன் டேக் 2 டேபிள், 2 2s are 4. ஸோ அகைன் டேக் 2 டேபிள், 1 2s are 2. 1 வர வரைக்கும் நம்ம செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் 24 எடுத்துப்போம். அதே மாதிரி 24 வந்து 2 டேபிள் வரும். டேக் 2 டேபிள், 12 2s are 24. திருப்பி 2 டேபிள் எடுத்தோம்னா 6 2s are 12. திருப்பி நம்ம 2 டேபிள் எடுத்தோம்னா 3 2s are 6. டேக் 3 டேபிள், ஸோ 3 1s are 3. இப்போ 1 வர வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே வரணும். ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 16 is equal to 2 × 2 × 2 × 2 அதை நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். அதே மாதிரி 24ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே எழுதிக்கணும். 2 × 2 × 2 × 3. ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு காமன் மல்டிபிள்ஸை நம்ம மட்டும் எடுத்து கீழே எழுதிக்கணும். காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 × 2 காமனாக இருக்குது, அதை இறக்கிட்டோம். இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, அதை இறக்கிட்டோம். இங்கே இருக்கும் 2 காமனாக இருக்குது, அதை இறக்கிட்டோம். ஸோ அடுத்து காமன் இல்லாத டேர்ம்ஸையும் நம்ம இறக்கிக்கணும். சரியா, காமனாக இருக்கிறது ஒரு டைம் எழுதிக்கணும், காமன் இல்லாதையும் நம்ம இறக்கி வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 × 2 × 2 × 3 இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48 கிடைக்குது. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் 48 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ரம்யா விசிட்ஸ் த ஜிம் 5 days once and Kavita visits the gym 6 days once. In which day will they meet each other? ரம்யா வந்து 5 daysக்கு ஒரு தடவை ஜிம் போகிறா. அதேமாதிரி கவிதா 6 daysக்கு ஒரு தடவை ஜிம் போகிறா. எப்போ அவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்கன்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் 5 6 5 6க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா we can get the answer. ஓகே, ஸோ 5 வந்து 1 5s are 5 தான் வரும். ஸோ 5 டேபிள் எடுத்துக்கலாம் 1 டைம்ஸு. அதேமாதிரி 6 எடுத்துக்கங்க. 6 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 3s are 6. அகைன் இங்கே 3 டேபிள், 3 1s are 6. ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 5 is equal to 1 × 5 அதோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. 6க்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 1 × 2 × 3 அந்த ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போ எல்சிஎம் வந்து இங்கே இருக்க காமனாக இருக்கிற 1 எழுதிக்கணும். அதுமாதிரி 5 2 3 எல்லாமே என்ட்ரி போட்டுக்கணும். இந்த 2 என்ட்ரி போடணும், 3 என்ட்ரி போட்டுக்கணும், 5 நம்ம எழுதிக்கணும். ஃபேக்டர்ஸை கீழே எடுத்து எழுதிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்ம 1 × 2 × 3 × 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 கிடைக்குது. ஸோ எல்சிஎம் 30 கிடைக்குது. ஸோ ஆன் 30th day they will meet each other. ஸோ 30th day தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Arun and Shahjahan goes for walking in a circular path of a park in the same direction. Arun takes 6 minutes to complete one round, while Shahjahan takes 8 minutes to complete one round. In how many minutes will they meet each other? இப்போ அருணும் ஷாஜகானும் வாக்கிங் போகிறாங்க ஒரு பார்க்கில். அவங்க வந்து அருண் வந்து 6 minutes எடுத்துக்கிறான் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு 6 minutes எடுத்துக்கிறான். இதுமாதிரி ஷாஜகான் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 minutes எடுத்துக்கிறான். எந்த மினிட்ஸில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறான். போன சம் மாதிரியே தான் இது. சொல்யூஷன் பாருங்கள். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டை அப்படி எழுதி போனோம். அருண் டேக்ஸ் டைம் டு கம்ப்ளீட் 1 round is equal to 6 minutes.
அதேமாதிரி ஷாஜகான் டேக்ஸ் டைம் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 8 மினிட்ஸ். ஸோ இது கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 6க்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கலாம். 6 வந்து 2 டேபிள் வரும். ஸோ 2 3s are 6. ஸோ 3 டேபிளில் தான் மட்டும் தான் வரும். ஸோ 3 1s are 3 எழுதிட்டோம். அதேமாதிரி 8க்கு எடுத்துக்கலாம். 8 வந்து 2 டேபிள் வரும். 4 2s are 8. ஸோ டேக் 2 டேபிள், 2 2s are 4. ஸோ அகெயின் டேக் 2. ஸோ 2 1s are 2. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கீழே எடுத்து எழுதிக்கலாம். 6 is equal to 2 எடுத்துட்டோம். 2 into 3 அந்த ஃபேக்டரை நம்ம எழுதிட்டோம். அதேமாதிரி 8க்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 2 into 2 into 2 அதை எழுதிக்கிட்டோம். 2 into 2 அப்படி ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் 3 2s இருக்குது. அந்த 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ எல்சிஎம் பாருங்கள், எல்லாமே 2 ஒரே ஒரு 2 காமனாக இருக்குது. அந்த 2 மட்டும் காமன் 2 ஒரு தடவை இறக்கிக்கணும். மற்ற 2s மற்ற நம்பர்ஸ்லாம் என்ட்ரி போட்டுக்கணும். ஓகே, 2 இங்கே 2 இருக்க 2 கீழே இறக்கிக்கலாம். அந்த 3 கீழே இறக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்ம எல்சிஎம் பாருங்கள், 2 into 2 into 2 into 3. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்குது. ஸோ therefore 24th minutes they will meet each other. but 24th minutes வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அருணும் ஷாஜகானும் 24th minute அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஓகே, this is answer. In this video we have seen unit 2 numbers exercise 2.2 part 1. Thank you students.